வணக்கம். நான் உங்களுடைய கணேசன் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வோல்டனோட தலைமையகம் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஹெச்கியூலேருந்து இந்த காணொலியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வோல்டனில் நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகலாம், நம்மளோட சக்ஸஸ் எப்படி நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வோல்டனில் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு கைட்லைன் இருக்குது. ஒரு சிம்பிளான கைட்லைன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, EPL அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டர்ப்ரனர் பெர்ஃபார்மன்ஸ் லெவல். இது ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய சேல்ஸை, நம்மளோட பிஸ்னஸை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்மளோட ஃபவுண்டர் அழகாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் இந்த EPLல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஆண்டர்ப்ரனர். அதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். சில்வர் ஆண்டர்ப்ரனர், SEன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சில்வர் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தர் வோல்டனில் ஏஜெண்ட் ஆகணும். நம்ம ஏஜென்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏஜெண்ட் ஆகணும். அவர் ஏஜெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னா EPLல பங்கெடுக்கணும், நான் சாதிக்கணும் அப்படின்றவங்க நிச்சயமாக 2 சப் ஐடி எடுத்துருக்கணும். சப் ஐடி இதுதான் அவரோட 1வது ஐடி, இது 2வது ஐடி, இது 3வது ஐடி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டு EPL. EPLல நான் பங்கெடுத்துக்க போகிறோம் சார், நான் சாதிக்க போகிறோம் சார்னு சொல்கிறீங்கனாக்கா, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சார் எனக்கு ஒரு ஐடியா போதும் சார்னாக்கா நீங்கள் EPLல வர முடியாது, நீங்கள் ஆர்டினரியாக வோல்டனை செஞ்சுக்கலாம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே வருதுனாக்கா இந்த ஸ்டெப்பை முடிச்சிருக்கணும். இதான் 1வது ஸ்டெப். நீங்கள் ஒரு பேசிக்கில் கூட உங்களோட இந்த 3 ஐடியை நீங்கள் நிரப்பிக்கணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ இந்த 3 ஐடி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4 லேக்ஸு உருவாகும். A, B, C, D இப்படின்ற ஒரு 4 லேக்கில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். நம்ம இங்கே வந்த காரணமே பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கை தரத்தை மாற்றணும். அப்போ வோல்டனில் பணம் ஒழிஞ்சிருக்குங்க. எங்கே தெரியல ஒழிஞ்சிருக்கு? பணம் இந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு, பணம் இந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு, பணம் இங்கேயும் ஒழிஞ்சிருக்கு. இதான் வித்தியாசம். ஒரே ஐடியில் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு வருமானம் தான் பார்க்க முடியும். இதே நீங்கள் 2 ஐடியில் வந்தீங்கன்னாக்கா 3 இடத்துல வருமானம் பார்க்கலாம். இதுதான் EPLோட நோக்கமும் அதுதான். ஸோ இப்போ இந்த 4 லேக் வந்துருச்சா, நாம் இந்த லேக்குங்களை விரிவுபடுத்தணும். ஒரு 10 பேரை நம்ம இந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும். நம்மளோட பிஸ்னஸ் இதுதான், நம்மளோட பிஸ்னஸ். அந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஒரு 10 நபர்களை, அந்த 10 பேருமே ஒரு ஐடியில் வந்தாலும் பரவாயில்ல, மிக சிறப்பு அவங்களும் EPLல வருது. இந்த மாதிரி நீங்கள் 3 ஐடியில் வந்திருக்கணும். ஒரு 10 நபர்களை வோல்டனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சில்வர் ஆண்டர்ப்ரனர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இந்த சில்வர் ஆகிறத உங்களோட குறிக்கோளாக நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளோ நாளில் சில்வர் ஆகணும் சார்? இதுக்கு கால அவகாசம் கிடையாது. ஆனால் சம்பாதிக்கணும், சாதிக்கணும்னு வந்த நாம் 1 வருஷம் எடுத்துக்கலாமா, 2 வருஷம் எடுத்துக்கலாமா? நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. வெறித்தனத்தோட நல்ல ஒரு குறிக்கோளோட வந்தோம்னாக்கா சேர்ந்து ஒரே மாதத்தில் 10 பேர் கொடுக்கணும். அதுதான் வெற்றிக்கு அறிகுறி. நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்கள் லீடர் உங்க கூட வேலை செய்வாங்க. ஸோ வோல்டனில் சாதிக்கணும், வாழ்க்கை தரத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் 1வது சில்வராக ஆகணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.